So now we are going to see time series. So ஒரு time series அப்படின்னா என்ன அப்படின்னா set of observation collected at successive points in time or over successive periods. So ஒரு set of observations இருக்குது, அதுவும் period base பண்ணி. ஸோ அதான் வந்து டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைம் சீரீஸ் அனாலிசிஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட் ஃபோர்காஸ்டிங், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மெனி மோர் ஃபோர்காஸ்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இட் இஸ் ஆல்சோ நோன் தட் கண்ட்ரீஸ் எக்கானமி பிகம்ஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் க்ரோத் இஸ் குட் இல்லையா. ஸோ எக்கானமி க்ரோ ஆச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் க்ரோயிங் இல்லையா, க்ரோயிங் குட். ஆனால் இந்த க்ரோத் வந்து எல்லா டைமும் குட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா we would like to limit the growth. ஒரு ரீஜன் வைஸோ இல்லை வந்து சிட்டிஸ் வைஸோ நம்ம வந்து ரீஜனை வந்து லிமிட் பண்ண ட்ரை பண்ணுவோம் டு அவாய்ட் பொல்யூஷன். ஸோ டு அவாய்ட் பொல்யூஷனுக்காகவோ இல்லை என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்க்காகவோ இந்த டைம் வேரியேஷன்ஸையும் டைம் சீரீஸ் கால்குலேஷன்ஸையும் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் there are some types of variations. ஸோ அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் சைக்கிளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பூம் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் பீக் இருக்கும், தென் ரெசஷன் இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் உள்ள ஃப்ளக்சுவேஷன்ஸு. இதில் நம்ம இங்கே டைம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. செக்யூலர் ட்ரெண்ட், சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன், சீசனல் வேரியேஷன்ஸ், இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 வேரியேஷன்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிராஃப் மூலயமா நம்ம வந்து சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, இதில் வந்து பிளாட்ஸ் நிறையா வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பட் பிளாட்டை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் இஸ் இன் த அப்பர் மோஷன், though it is having some certain variations. In the straight line of that இது வந்து பார்த்திங்கன்னா that is known as actual time trend. அந்த வேரியேஷன்ஸ் கர்வ்ஸ் வந்து செக்யூலர் டைம் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன். இந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷனில் இந்த ட்ரெண்டு வந்து அதாவது ரெகுலராக அப் அண்ட் டவுன் இருக்குது, ரெகுலராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அண்ட் இது வந்து ட்ரெண்ட் லைன். திஸ் இஸ் நாட் செக்யூலர் பட் திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சீசனல் வேரியேஷன். சீசனல் வேரியேஷன் வந்து அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சீசன் இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன், அப்போ ஹை பீக்கில் இருக்கும் வேரியேஷன். இங்கே வந்து பீக் இருக்கும், எந்தெந்த டைம் சீசன்ஸ் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் பீக் இருக்கும், மற்றபடி மற்ற டைமில் டவுனில் இருக்கும். ஸோ அது வந்து சீசனல் வேரியேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். இர்ரெகுலர் வேரியேஷன்ஸில் ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், எப்போ ஏறும், என்ன பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். ஸோ இர்ரெகுலர். ஸோ திஸ் இஸ் ஆல் த 4 trends, I mean the time series in this business cycle. இப்போ இந்த 4 ட்ரெண்ட்ஸில் எது வந்து லாங் டேர்ம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூலர் ட்ரெண்ட். செக்யூலர் ட்ரெண்ட் மட்டும்தான் அந்த 4 ட்ரெண்டில் லாங் டேர்மாக இருக்கும். அப்போது அதுக்கு வந்து ஃபிட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து we are having இந்த ட்ரெண்டை வந்து we keep it as a straight line trend. அப்போது இதை வந்து என்ன சொல்கிறோம், லீனியர் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எஸ்டிமேஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டிங் அ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னா y bar is equal to a plus bx. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பட் ஸ்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இங்கே என்ன வரும் அப்படின்னா y barக்கு இஸ் த இட் இஸ் நாட் y bar, இட் இஸ் y exponent. ஓகே, இது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இது 2 வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. அப்போது இது வந்து என்ன, எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் y exponent. X is an independent variable. That can be time most of the time. ஓகே, அப்புறம் a is equal to y minus intercept. ஓகே, அப்போ the value of y when x is equal to 0. when x is equal to 0, கிராஃபில் x வந்து 0வாக இருந்து அப்போது y-யோட வேல்யூ தான் வந்து the y minus intercept. அப்புறம் bங்கிறது the slope of the trend. slope of the trend line. Okay,
ஸோ இப்போ வந்து இது வந்து டைம், எக்ஸ் ஆக்சஸ் டைம்னும் ஒய் ஆக்சஸ் பொல்யூஷன்னும் வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து அதோட இன்க்ரீஸ், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ திஸ் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் பொல்யூஷன் இன்க்ரீஸ். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது, அப்படியே ரெடியூஸ் பண்ணி அப்படியே போகுது. ஓகே, திஸ் கர்வ் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் பொல்யூஷன் இன்க்ரீஸ். இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணுமான்றது அவசியம் கிடையாது. அப்போ இதை என்ன சொல்லுவோம்னா கர்வி லீனியர். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லீனியர்னு சொல்லிடுறோம், இது வந்து கர்வி லீனியர் இன் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்வி லீனியராக இருக்கும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸு இல்லை எக்ஸசைஸ்லேயோ இல்லை சாப்டர்லேயோ நமக்கு வந்து இந்த பெஸ்ட் ஃபிட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தெரியும். y is equal to y bar is equal to a plus b x bar. ஓகே, இந்த பெஸ்ட் ஃபிட் லைனில் b அப்படிங்கிறது சம்மேஷன் ஆஃப் xy மைனஸ் x bar n into x bar into y bar divided by summation of x square minus n x bar the whole square. ஓகே, ஸோ அதே மாதிரி a is equal to y bar minus b into x bar. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நமக்கு இதே ஃபார்முலாஸ் தான் இங்கேயும் நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறோம். அப்போது இதில் வந்து 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து டிபெண்ட் வேரியபிள் இல்லையா? அப்போது y on x where y is dependent variable, x on y where x is dependent variable. ஓகே, சப்போஸ் இங்கே டைம் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மோஸ்ட்லி ஒய்ங்கிறது டைமாக தான் இருக்கும். ஐ மீன் என்ன சொல்லிட்டு இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இங்கே இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் டைம். ஸோ இப்போது இங்கே டைம் சீரீஸில் வந்து 2012, 2013, 2014, 2015 அண்ட் 2016 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஈக்குவேஷனை பயன் பண்ணி ஸ்கொயரை பண்ணுறதெல்லாம் முடியுமா? இயராக கொடுத்துருக்குற இடத்துல ஓகே, அப்போ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் கோட் பண்ணுறோம். we have to code the mean. மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது? இட் இஸ் 2014 தான் மீன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். மீனுங்கிறது ஜஸ்ட் ஆவரேஜ் டிவைடட் பை நம்பர் இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆட் நம்பராக இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. இப்போ இங்கே ஆட் நம்பர்ஸ் தானே. அப்போ ஆட் நம்பர் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா வாட் we have to do, x minus mean of x. அது மாதிரி c டைம்னு இருக்குது, cumulative time. ஓகே, எக்ஸுங்கிறது 2016, 2000 ஐ மீன் இங்கே வந்து 2012, 2013, 2014, 2015 and 2016. ஸோ இங்கே 2014 நம்ம மீனுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2014 இதில் டிவைட் பண்ணோம். அப்போது 2012 minus 2014, அப்போ that will be minus 2. அதே மாதிரி 2013 minus 2014, that will be minus 1. 2014 minus 2014, that will be 0. 2015 minus 2014 is equal to 1. அதே மாதிரி 2016 minus 2014, 2. இப்போ இங்கே வந்து டோட்டல் will be 0 இல்லையா? பட் இங்கே என்ன பண்ணோம், சி டைம் கியூமுலேட்டிவ். இந்த சி டைம் அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ் தான் சி டைம். -2, -1, 0, 1 and 2. ஓகே, இப்போது இதே வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ். இப்போது ஒய் வந்து ஐ மீன் எக்ஸ் வந்து 2016, 2017, 2018, 2019, 2020 and 2021. So 1, 2, 3, 4, 5, 6 numbers. So n is equal to 6 இல்லையா? இப்போ இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? அப்போது you have to take 2 numbers. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான மிடில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் நம்பர்னா இப்போ இட் will be 2018 plus 2019 divided by 2 அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ the answer will be 2018.5. இதை இங்கே யூஸ் பண்ணணும். 2016 that is x minus mean x. ஓகே, அப்போது 2000 minus 2018.5.
அப்போ என்ன ஆகும் c time is nothing but minus 2.5. ஸோ அதே மாதிரி 2017 minus 2018.5 minus 1.5. 2018 minus 2018.5, this is minus 0.5. அதே மாதிரி 2019 minus 2018.5, then it will be 0.5. 2020 minus 2018.5, that is 1.5. 2021 minus 2018.5, that will be 2.5. okay, இப்போ இது என்ன ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா c time into 2, அடுத்த வேல்யூ c time into 2, அதுக்கு அடுத்த ஒரு காலம் வரும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம். அப்படியே 5 minus 5, I mean it's not square, it is into 2, minus 3, 1.0, 1.0, again 1.5, and this will be 5. okay, so this will be the point for the slope. என்ன பண்ணுவோம் நம்ம இப்போ கோட் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஜீரோவாக தான் இருக்குது. ஏன் இதோட வேல்யூ டோட்டல் தான் கோட் டைம்னு சொல்லுவாங்க. கோட் டைம் மீன் வந்து பார்த்திங்கன்னா 0 both the sides. ஸோ இங்கே ஸ்லோப்புக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் வந்து b is equal to summation of xy divided by summation of x square. Since the coded mean வந்து என்ன, that is nothing but x is equal to 0. அப்போது second part of the equation என்ன ஆகும், 0வாக தானே இருக்கும். okay, second part of the equation will be 0. ஏன் அப்படி சொல்கிறேன்னா b is equal to summation xy minus n into x bar into y bar divided by summation x square minus n into x bar square. okay, sorry, x bar square. இப்போது x வந்து 0, x barங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா அப்போ எல்லாமே 0வாக தானே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது a is equal to y bar plus bx. இப்போ இங்கேயுமே எல்லாமே 0வாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது a is equal to y bar அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. பிகாஸ் x வேல்யூ 0, எல்லா பார்ட்டுமே 0 ஆகிடுது. அண்ட் இங்கே வந்து b into xம் 0, ஸோ a is equal to y bar. இப்போ ஒரு சம் போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். பார்க்கலாமா? இப்போ இந்த டைம் சீரீஸில் இந்த மெத்தட் பேர், இந்த ஆட் அண்ட் ஈவனுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி கோட் டைம் பண்ணி கொடுக்குறது, இட் இஸ் கால்ட் அஸ் கோடிங். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் த ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் லோடட் இன் அ ஹார்பர். இயர் வந்து 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, 2020, 2021. நம்பர்ஸ் வந்து 98. எத்தனை ஷிப்ஸ் லோட் ஆகிருக்கு அப்படின்னா 98, 105, 116, 119, 135, 156, 177 and 208. இப்போது இயர்ஸில் நம்ம வந்து டைம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். லெட்ஸ் கோ ஃபார் த கோட் டைம். ஓகே, கோட் டைம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடிஃபைடு ஈக்குவேஷன்ஸில் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோட் டைம். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணணும், டைம் வந்து டி அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். என்னென்ன டி, 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, 2020 and 2021. ஸோ இதுதான் டைம். இப்போது டி மைனஸ் எம்ங்கிறது மீன் இது 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. தட் மீன்ஸ் இட் இஸ் அ ஆட் நம்பர், இல்லை ஈவன் நம்பர். ஸோ அப்போ இங்கே யூ வில் ஹாவ் த மிடில் நம்பர் ஆஸ் மீன். அப்போது மீன் வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 2017 மைனஸ் ப்ளஸ் 2018 divided by 2, that is nothing but 2017.5. So here 2014 minus 2017.5 will be minus 3.5. okay, because this is an even number, அப்போ என்ன ஆகும், இது வந்து c time இல்லையா. because this is an even numbers, you have to multiply with c time into 2, அந்த ஒரு காலமும் வரும். ஓகே, அப்போ இங்கே 2015 minus 2017.5 அப்படியே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு வருவோம்.
2016 minus 2017.5. That will be minus 1.5. அதே மாதிரி 2017 minus 2017.5, that is minus 0.5. So 2018 minus 2017.5, that is 0.5. 2019 minus 2017.5 is 1.5. 2020 minus 2017.5 is 2.5. And 2021 2017.5 is 3.5. The value வந்து 0. And cumulative time க்கு போங்க into 2 இல்லையா, அப்படியே இதை into 2 minus 7.5 minus 5 minus 3 minus 1 1 3 and this is 5 and this is 7. Again this value will be 0. இப்போ வேறு என்னெல்லாம் வேணும் to find it out? xy பண்ணலாமா? xy x square அது கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? So xyங்கிறது இதை into y. Where is y? Y is, this is y. இந்த numbers தான் y. Okay. So இப்போ x into this y பண்ணலாமா? minus 7.5 into 98 அது அப்படியே multiply பண்ணுங்க 686. அப்போ இது 525 and this will be 348 and this will be 119. This will be 135. This will be 468 and this will be 885 and 1456. Okay, இதோட சம்மேஷனும் நம்ம எடுத்துக்கணும். சிக்மா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது வந்து 7 இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணும். 49 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் இல்லையா, ஸோ அது 25. this will be 9 1 1 9 25 and 49. இதோட சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரையும் நம்ம எடுத்துக்கிறோம். சம்மேஷன் xy வந்து 1266, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 168. ஓகே, இப்போது சம்மேஷன் ஆஃப் ஒய்யும் நம்ம பார்க்கணும்ல. இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் யூ வில் கெட் 1114. ஓகே, இப்போது ஒய்யை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஸோ ஒய் இந்த சம்மேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை என் இஸ் ஒய். அப்போது 1114 divided by 8, that will be 139.25. and x வந்து is 0. already we know there is x is 0 because code time வந்து 0 தான். இப்போது b ஈக்குவேஷனில் நம்ம பார்க்கலாமா? b ஈக்குவேஷனில் என்னது? சம்மேஷன் xy minus n into x bar into y bar divided by summation x square minus n into summation x the whole square. So in the second part வந்து 0-ஆக இருக்கிறதுனால summation xy divided by summation x square. That means summation xyங்கிறது 1266 divided by summation x squareங்கிறது 168. So the value is 7.536. இப்போது y bar is equal to a plus b x. ஓகே, இப்போது y bar என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to a வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் b is 7.536 into 0. ஸோ இங்கே yங்கிறது it is already known that 139.25 is equal to a. அப்போ இது வந்து இந்த பார்ட் வந்து 0 ஆகிடும் இல்லையா? அப்போது a is equal to 139.25. we got it. ஓகே, இது y, இது y பார் இல்லை y. அப்போது y பார்ன்றதோட ஃபார்முலா என்ன? இப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? y bar is equal to a plus b x bar. ஓகே, x பாரில் வந்து என்ன பண்ணுறோம்? y பாருக்கு a வந்து 139.25 ப்ளஸ் b வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 7.536 x bar. ஓகே, தான் வேல்யூ. இப்போது x பாரை வந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்ன மாதிரி கோட் டைம் இல்லையா? அப்போது 2 into 2024 minus 2017.5, that is nothing but 13.0. ஏன் 24 கொடுக்குறோம்? ஏன்னா இது ஒரு ப்ரெடிக்ஷனாக வச்சுருக்கோம். இப்போது 2024க்கு என்ன வரும் அப்படின்னு கொஷனில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த 24 இங்கே ரீப்ளேஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சு ஸோ இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு
this is the way you have to calculate. Will be equal to 2 into 2024 minus அதாவது இந்த கோட் டைம் இருக்கு இல்லையா இன்ட்டு 2 இல்லையா ஈவன் நம்பர்ஸ்னால அப்போ அந்த 2 அப்போ இது 13.0. இப்போ இதை y bar is equal to 139.25 into plus into வராது ப்ளஸ் இல்லையா 7.536 into 13. இப்போது இந்த எக்ஸ் பாரில் இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது 139.25 plus 97.97 that will be 237.22. அப்போது இந்த மாதிரி வரும்போது 237 ships வந்து loaded in 2024. ஓகே, அதுதான் இந்த ப்ரெடிக்ஷன். ஓகே, இப்போ இந்த செக்குலர் ட்ரெண்ட்லேயே there is something called parabolic curve. நான் வீடியோவும் பிடிச்சிக்கிட்டு எழுதுறதுனால எனக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக எழுதுறேனா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐம் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் த ஃபோன். அதனால் இங்கே நிறைய ஸ்பெல்லிங் எரர்ஸ் வருது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கர்வ் இருக்குது. இதே ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கர்வ்லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து பேரபோலிக்கு கர்வ், இதை வந்து பேரபோலிக் கர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். y bar is equal to a plus b x plus c x square. ஓகே, a plus bx plus c x square. இதுதான் y bar இல்லை y ஓட ஈக்குவேஷன், பேரபோலிக் கர்வோட ஈக்குவேஷன். ஓகே, இதை வந்து யூஸிங் செகண்ட் டிகிரி ட்ரெண்ட்ஸ் in time series. இப்போ using that second degree in time series இந்த parabolic curve வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து we have written a, b and c இது மூணுமே வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. இங்கே we have aன்றது ஒரு வேல்யூ, bன்றது ஒரு வேல்யூ, cன்றது ஒரு வேல்யூ. ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், வேல்யூவோடு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல how we are going to draft the code time அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are like 3 equations. One is summation y is equal to an plus c summation x square. இது ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாரி செகண்ட் ஈக்குவேஷன் summation x square y is equal to a summation x2 plus c into summation x4. Okay, and third equation b is equal to summation xy divided by summation x square. இந்த 3 ஈக்குவேஷனும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் டு டூ த பேரபோலிக் கர்வ். இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். we have given the annual sales data of Quartz Watch in lakhs. அப்போ 2012 13 14 15 and 16 கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது இது அண்ட் ஒய்ங்கிறது இது. அப்போ எக்ஸுங்கிறது டைம். ஓகே, ஸோ டைமுங்கிறது டைம் இஸ் ஈக்குவல் டு இயர் இல்லையா. ஸோ 2012, 2013, 2014, 2015, 2016. இப்போ what we have to do, we have to find the middle number, that is m. அப்போ t minus m. அப்போ 2012 minus 2014, 2013 minus 2014, 2014 minus 2014, 2015 minus 2014, 2016 minus 2014. ஓகே, இப்போது இது c டைம் வேல்யூ என்ன, இது வந்து -2, இது வந்து -1, 0, 1 and 2. ஓகே, பிகாஸ் இட்ஸ் an odd number you need not do the c time into 2 பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இன்னொரு ஒரு பேராமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் y 13, 24, 39, 65, 106. இப்போது நம்மளுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. வாட் ஆர் த 3 ஈக்குவேஷன்ஸு? என்ன தேவைப்படும் அப்படின்னா சமேஷன் எக்ஸு ஒய், xy தேவைப்படும், x ஸ்கொயர் தேவைப்படும், x4 தேவைப்படும். ஓகே, இப்போ சமேஷன் xy இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணி வர்றது சமேஷன் xy. ஓகே, அண்ட் எக்ஸ் ஸ்கொயரு இது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் க்யூப் வந்து இதையே அப்படியே ஸ்கொயர். அப்போது 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16.
இது 1 தான், இதுவும் 1 தான், இது 16. அப்போ சம்மேஷன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதோட வேல்யூ வந்து 227. ஓகே, அதுமாதிரி சம்மேஷன் ஆஃப் ஒய் வந்து சம்மேஷன் ஆஃப் ஒய் 247. அதுமாரி சம்மேஷன் ஆஃப் எக்ஸுன்னு வந்து எக்ஸ் ஸ்கொயருங்க வந்து 10. சம்மேஷன் ஆஃப் எக்ஸு 4 வந்து குவாட்ராப்பிள் ஆஃப் எக்ஸு வந்து 34. இப்போது என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, தட் இஸ் 10. சம்மேஷன் x4 இருக்குது, தட் இஸ் 34. சம்மேஷன் xy இருக்குது, தட்ஸ் 227. சம்மேஷன் y இருக்குது 247. அண்ட் சம்மேஷன் x is equal to 0 இல்லையா? இப்போ ஈக்குவேஷன் என்ன இருக்குது? சம்மேஷன் y is equal to an ப்ளஸ் c சம்மேஷன் y ஸ்கொயர் சம்மேஷன் x ஸ்கொயர். அப்போ இங்கே ஏஎன்னுங்கிறது ஏ வி ஆர் நாட் நோயிங், என்னுங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1 2 3 4 5. ஸோ 5. அப்போ இது அப்படி எழுதக்கூடாது, 5a அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் சி என்ன வேல்யூன்றது நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 10. ஸோ 10c. சம்மேஷன் ஒய் வந்து 5a ப்ளஸ் 10c. ஓகே, இப்போது அடுத்த ஈக்குவேஷன் என்ன? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இல்லையா, is equal to a summation x square plus c summation x4. ஸோ இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிறது என்ன? அதையுமே நம்ம போடலாமே, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் 134. இது அப்படியே போட்டுக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒரு காலம் போடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு 13. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 565. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் அப்படியே 565 ஏ வேல்யூ தெரியல. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 10. ஸோ 10a ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் x4 வந்து 34c. இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அண்ட் b வந்து என்ன? சம்மேஷன் ஆஃப் xy டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போது xyங்கிறோட சம்மேஷன் 227 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 10. தட் மீன்ஸ் 22.7 b. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து a தெரியணும், c தெரியணும் இல்லையா? ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? y is equal to 5a ப்ளஸ் 10cன்னு இருக்குல்ல, இந்த சம்மேஷன் yக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமே, 247 இல்லையா? அதை இங்கே எழுதிடுவோம். 247 is equal to 5a ப்ளஸ் 10c. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷன் 565 is equal to 10a plus 34c. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ b கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் xy டிவைடட் பை சம்மேஷன் x ஸ்கொயர். சம்மேஷன் xy 227, x ஸ்கொயர் வந்து 10, 22.7. Now ரெண்டு ஈக்குவேஷன் we have, அதாவது 247 is equal to 5a plus 10c. this is equation number 1, and 565 is equal to 10a plus 34c is equation 2. இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, we select any one element or parameters. We'll take 5a வந்து எடுத்துப்போம். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிவைடு பை 5. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிவைடு பை 5. ஸோ 47 5a ப்ளஸ் 10cங்கிறது எப்படி வரும் அப்படின்னா 49.4 is equal to a plus 2c. This will be equation number 3 once you divided this by 5. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பை 10. ஏன் அப்படின்னா we wanted to choose this a as 1. a வந்து 1ன்னு வந்தால் தான் நம்மளால் ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு காமன் நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 565 is equal to 10a plus 34c will become 56.5 a plus 3.4c. This is equation number 4. இப்போது 56.5 is equal to a plus 34.c 3.4c and
49.4 is equal to A plus 2C. இதை minus பண்ணணும். Okay, so here you will get 1.4C. This is 0.1, 7.1 வரும். அப்போ the 7.1 is equal to 1.4C. அப்போ Cக்கு it will come this side. So 7.1 divided by 1.4 is equal to C. So what will be the value? 7.1 divided by 1.4 will be C is equal to 5.07. இப்போ அந்த C ஓட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்னவோ அதை எடுத்துகிட்டு 247 is equal to 5A plus 10 into 5.07. So 247 minus இது அப்படியே இங்கே வந்துருமா 50.71 equal to 5A. So 247 minus 50.71 will come 196.28 divided by 5A. அப்போ A will be 196.28 divided by 5. அதாவது இது அப்படியே கீழே வந்துடும் இல்லையா பொசிஷன். ஸோ தென் இட் வில் பி 39.25. ஸோ ஏயோட வேல்யூ 39.25. இப்போது ஈக்குவேஷன் ஃபார் த பேரபோலிக் கர்வ் அதோட ஈக்குவேஷனில் இந்த பெஸ்ட் ஃபிட் அப்படின்றது இருக்கு இல்லையா, பெஸ்ட்டு ஃபிட்டு யூஸ்வலாக இருக்கிறது y is equal to a plus bx இல்லையா. இங்கே வந்து y is equal to a plus bx plus cx square. ஸோ a வந்து 39.25 plus b ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே 22.7 and x இப்படி எழுதிக்கணும். ப்ளஸ் c வந்து 5.07 x square. So y is equal to this is the values. இப்போ இந்த பேரபோலிக் கர்வோட இந்த கொஸ்டின் முடியறதில்ல. அப்போ என்ன ஆகும்னா எஸ்டிமேட் ப்ரெடிக்ஷனுக்காக தானே மோஸ்ட்லி நம்ம இந்த டைம் சீரீஸாக பண்ணுறோம். அப்போது இந்த கொஸ்டினில் 2021 வாட் வில் பி த ப்ரெடிக்ஷன் ஆஃப் சேல்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணணும், 2021 மைனஸ் நம்மளோட ஆக்சுவல் டி மைனஸ் எம் இருக்கு இல்லையா, அது பண்ணணும். இஸ் 2014 தட் வில் பி 7. இது எக்ஸு. ஓகே, இப்போ இதுதான் எக்ஸு. இந்த இப்போ இதே ஈவனாக இருந்தால் 2 into எக்ஸு, அப்போ இது 14 வந்துடும். ஓகே, அப்போ இந்த 7 இந்த இடத்துல எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் டு கெட் த ஒய் வேல்யூ. ஓகே, and we will get the value 446.6. இது in lakhs எழுதணும்னா that will be 446,60,000. ஓகே, இதுதான் வந்து சேல்ஸ் இன் 2021. let's see one more example for even numbers. இப்போ நம்ம பார்த்தது வந்து odd numbers, even numbers கொண்டு பார்ப்போம். Fit a second degree parabola to the following series of annual sales of quartz watches in lakhs. T year வந்து பார்த்திங்கன்னா 2001, 2002, 2003 and 4. வாட்ச் ஒய் வந்து வாட்ச். ஸோ தட் இஸ் 13, 24, 39 and 65. இத்தனை வாட்சஸ் வந்து சோல் ஆகிருக்கு. ஆல்சோ எஸ்டிமேட் த சேல் ஃபார் த இயர் 2005. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வாட் இஸ் த என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் 4. அப்போ இட் இஸ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இங்கே மிடில் இயர் என்ன இருக்குது, மிடில் இயர் வந்து 2002 and 2003. அப்போது மீன் வந்து என்னவாக இருக்கும், 2002 + 2003 divided by 2, that will be 2002.5. அப்போ கோடிங் என்ன பண்ணுவோம், இங்கே ஈவன் நம்பர் அப்படின்றதுனால கோடிங் வந்து x is equal to 2 into t minus 2002.5. இதுதான் கோடிங். அப்போது 2000 ஃபஸ்ட்டு ஒன்று என்ன 2001, இது வந்து t இல்லையா, 2002, 2003, 2004. இப்போ t minus m இல்லையா, அது என்ன 2001
minus 2002.5. 2002 minus 2002.5. 2003 minus 2002.5. 2004 minus 2002.5. This is C time. C time is what is it? இங்கே வந்து minus 1.5. This is 0.5 minus, this will be 0.5 plus, and this will be minus 1.5. So x will be, the x ங்கிறது C time. X is equal to 0. ஆனால் this will not be x for even number. இது வந்து வெறும் C time. அப்போது C time into 2 தான் இங்கே x. அப்போது into 2 போடும்போது minus 1.5க்கு into 3 minus 1 and 3. So x is equal to 0. இப்போது இந்த பேரபோலிக் கர்வுக்கு வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படும், x4 தேவைப்படும், x2y தேவைப்படும், xy தேவைப்படும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 9 1 1 9. ஸோ திஸ் வில் பி 10 10 20. ஸோ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி 20. அதுமாதிரி x4 அப்படின்னு வரும்போது this will be 81 1 1 and 81. So balance total will be x4 will be 164. x square y இங்கிறது 13 24 39 and 65. அது வேறு இருக்குல்ல. ஸோ y நம்ம இங்கே எழுதிடுவோம். 13 24 39 and 65. இப்போ summation of y is equal to 141. ஸோ இதில் பாருங்கள் summation of 144 கிடச்சிச்சு. And then I have also calculated summation of x square y and summation of x y. இது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இதை எழுதி வச்சுப்போமா. summation x is equal to 0, summation x square is equal to 20, and summation x4 is equal to 164, summation x square y is equal to 765, and summation xy is equal to 171, and summation y is equal to 144 as this. இப்போ என்னென்னலாம் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோமா. ஒன்று வந்து b is equal to summation xy divided by summation x square. ஸோ என்னது x square, இது வந்து 171 divided by x squareங்கிறது 20, that will be 8.55. First equation okay. Second என்ன இருக்கு, summation y is equal to an plus வேறு என்ன c x square இல்லையா. an is equal to plus c x square. ஸோ இந்த இடத்துல summation y is 141 is equal to an, a தெரியல பட் என்னங்கிறது 4. ஸோ 4a plus x square தெரியும், அப்போ 20c. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிச்சு. தேர்ட் இஸ் summation x square y is equal to summation x square a plus summation x4c இல்லை c a summation x square plus c summation x4 அது வரலாம். அப்போ summation x square yங்கிறது என்ன 765. Substitute in the values in the equation. So sigma x squareங்கிறது 20a plus what is this value 164c. This is the second equation. So taking this second equation and first equation solve பண்ணணும் அப்படின்னா அப்போ first equationும் second equationும் காமனாக இருக்கணும். a அதை காமன் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் equationல 4 அப்படிங்கிறது தான் நம்ம 1 மாற்றணும்னா 4ஆல் தான் டிவைட் பண்ணோம். அப்போது ஃபர்ஸ்ட் equationனை divided by 4 இல்லையா. அப்போ 141 divided by 4 எவ்வளோ, that will be 35.25 is equal to a plus 5c. This is third equation. Okay, அதே மாதிரி இதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணுமா, 20ஆல் இந்த equation டிவைட் பண்ணுங்க. அப்போது this will be 38.25 equal to a plus
8.2c. This will be fourth equation. இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க மைனஸ் பண்ணி. Okay, so this will be 3 is equal to 3.2c. அப்போ c is equal to 3 divided by 3.2. That will be 0.9375. இந்த 0.9375 first equationல நம்ம substitute பண்றோம். First equation என்ன? Substituting c value in equation 1. அப்போ equation 1ங்கிறது 141 is equal to 4 into a plus 20 into 3.2. C oda value. Okay. So this will be nothing else. 4a is equal to 141 minus 18.75. அப்போ a is equal to அப்படியே 141 point divided by 4 அப்படின்னா value will be 30.5625. a ஓட value கிடைச்சிருச்சு. இப்போ so இந்த trend equation நம்ம யூஸ் பண்ணி we have to find the values. y is equal to a plus bx plus cx square. so a ஓட value என்ன? 30.5625 plus b ஓட value என்ன? 8.55x plus c ஓட value என்ன? 0.9375x square. This is the equation we got. இப்போ இந்த equation தான் parabolic line ஓட equation. இந்த equation வச்சு இப்போ நம்மளுக்கு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா क्वेश्चनல 2005 ஓட சேல்ஸ் என்ன, எஸ்டிமேட்டட் சேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட்டட் சேல்ஸ் இதை எப்படி இப்போ பண்ண போறோம் அப்படின்னா t minus n அதுதானே. அப்போ 2005 minus என்ன ஆகுது? 2002.5 இல்லையா? what is the value? the value is 2.5. okay, now you have to, this is nothing but x. so t minus m is nothing but x. so இப்போ value நம்ம formula apply பண்ணுவோம். 30.5625 plus 8.55 into 2.5 plus 0.9375 into 2.5 the whole square. so the value will be 96.75. okay. cyclical variations ன்னு பாத்தீங்கன்னா it is a component of a time series that tends the series to oscillate above and below the trend line with a period longer than a year. அப்போ ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு பீரியட் வந்து ஆசிலேஷன்ல இருக்கிறது. பிலோ ஆர் நம்மளுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம், அதுல ஆசிலேட் அபவ் ஆர் பிலோ, அதாவது ஒரு ஃபார் மோர் தென் 1 year, 1 yearக்கு மேல அந்த ஆசிலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ளான ஒரு ஸ்டடியை தான் நம்ம இது பண்ணுவோம் இந்த சைக்கிளிக்கல் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல, இந்த பிசினஸ் சைக்கிள்ல மெயின்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து 2 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைக்கிளிக்கல் வேரியேஷன்ஸ்க்கு 2 types ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஒன்று வந்து ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட், இன்னொன்று ரிலேட்டிவ் cycle residual method. We are mostly into percentage. In the first ratio to 10 method பாத்தீங்கன்னா percentage of 10 வந்து measure பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த cyclical variationsல. அப்போ this calculations will be y divided by y bar into 100, where y வந்து the observed and y bar is the trend or estimated value at a point of time. Okay, so y divided by y bar into 100, that is ratio to trend method. அதே relative cycle residual methodல percentage deviation கண்டுபிடிக்கும். இந்த ட்ரெண்ட்ல இருந்து percentage deviation கண்டுபிடிக்கும்.
from trend. இப்போ என்ன y minus y bar divided by y bar into 100. இதுதான் அதோட வேல்யூ. ஆனால் ரெண்டு மெத்தடுமே என்ன பண்ணுது, they are getting to study only the past cyclical variation but not the future variation. ஸோ ரெண்டு மெத்தடுமே பாஸ்ட்டை தான் படிக்க யூஸ் பண்ணதை தவிர ஃபியூச்சரை பற்றி நம்மளுக்கு அது பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. ஒரு சம் பார்ப்போம். A gas company has supplied cooking gas to the city of Mumbai. It has supplied 18, 20, 21, 25 and 26 liter cubic feet of gas for the years 1996 to 2000 respectively. Find the linear equation that best describes the data. Calculate the percent of trend for this data. Calculate the relative cyclical residual for this data. In which years does the largest fluctuation from trend occur? And is it the same for both the methods? ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு மெத்தட்லையுமே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ரேஷியோ டு ட்ரெண்ட் மெத்தட் அண்ட் ரிலேட்டிவ் சைக்கிள் ரெசிடியல் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to find the t. அதுக்கப்புறம் y கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் தென் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் xy கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த பார்ப்போம். டீன்றது ஜஸ்ட் ரைட் த இயர்ஸ். என்ன 1996 to 2000 வரைக்கும். 1996 1997, 1998, 1999 and 2000. இப்போ இது எழுதும் போதே நமக்கு தெரியும் it is a odd numbers. ஸோ அதனால் x வந்து just t minus mid number 1998. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 18, 20, 21, 25, 26 இல்லையா? 20, 21, 25 and 26. இதோட summation x y is equal to 110. இப்போ xக்கு வந்து just minus 1996 minus 1998 minus 2 and this is minus 1, 0, 1 and 2. So x and y க்கு வந்து x யும் y யும் multiply பண்ணும். minus 36 minus 20 0 25 52. இதோட summation வந்து 21. அடுத்து x ஸ்கொயர் வந்து இது அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். 4 1 0 1 and 4. that will be summation x square is equal to 10. ஸோ இப்போ இது வந்துடுச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கலாம், b கண்டுபிடிக்கலாம் இல்லையா? b is equal to summation xy divided by summation x square. that's nothing but 21 divided by 10. then it will be 2.1. அப்புறம் y bar is equal to a plus b x. அப்போ இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி b கிடச்சிச்சு. அப்போ y bar is equal to a b xங்கிறது 0 இல்லையா? அப்போ a. ஸோ a is equal to y barன்னு வச்சுக்கலாம். அப்போ y bar என்ன, summation y divided by n இல்லையா? அப்போ summation yங்கிறது 110 divided by 5. that is nothing but 22. அப்போ a is equal to 22. trend equation. இது parabolic curve இல்லையான்லாம் சொல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான், ஏன்னா மென்ஷன் பண்ணாததுனால. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஸோ y is equal to a கண்டுபிடிச்சிட்டோம் 22 ப்ளஸ் பிங்கிறது 2.1 எக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸுங்கிறது ஆல்ரெடி we have told that t minus 1998 இல்லையா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ we have to find the values. இப்போ this y raw data has been given. இப்போ நம்ம percentage கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to do this one. Likewise, இப்போ y is equal to 22 plus 2.1 into xன்றதான இருக்குல்ல, இந்த xங்கிறது t minus 198. இந்த t minus 198 இந்த year. ஓகே, இது minus 198. அப்போ ஒவ்வொரு காலமும் இந்த y, இந்த capital Y தெரியணும் அப்படின்னா it will be like this: 22 plus 2.1 into t-ங்கிறது 196 minus 1998. that is nothing but 17.8. okay, அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு காலம்லையும் you have to express the value. அப்போ then 22, so 24.1 and 26.2. இப்போ y minus y by y bar. so y by y bar, y barங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, 22. ஓகே,
இப்போ percentage trend அந்த காலம் percentage of trend அதோட வேல்யூ என்ன y divided by y bar into 100 இல்லையா அந்த y bar இதை வந்து we can take it as y bar okay இப்போ 18 divided by 7.8 into 100 that will be 101.12 அதே மாதிரி மற்ற வேல்யூஸும் 100.50 அதே மாதிரி 95.45 103.73 and 99.24 இதே மாதிரி தான் we have to find the relative cycle formula என்ன y minus y bar divided by y bar into 100 இப்போ இதையும் மைனஸ் பண்ணுங்க ஓகே இதையும் மைனஸ் பண்ணி divided by y bar into 100 பாருங்க 18 minus 17.8 divided by 17.8 into 100 that will be இது வந்து 1.8 divided by 17.8 into 100 that is nothing but 1.12 okay அப்போ அந்த வேல்யூ அப்படி இங்கே எழுதலாம் 1.12 அதே மாதிரி you calculate for other values so this will be minus 4.55 because this will be like 18 minus 22 அப்போ minus 4 வரும் இல்லையா okay and 17 it's not 70 sorry 18 இல்லை 21 minus 22 and divided by 22 into 100 and the value so இது minus 4.55 and this will be 3.73 and minus 0.76 இப்போ largest fluctuation in the trend occurs in the 1998 ஏன் அப்படி சொல்லுங்க minus 4.55 போகுது ஓகே percentage trend and relatively பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்க மற்றதெல்லாம் விட இது ரொம்ப லீஸ்டாக இருக்குது இது ரெண்டுமே ஸோ அப்போ லார்ஜஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்து இந்த ரெண்டு பீரியடில் 1998 தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ தட் சம்ஸ் அப்ஸ் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்